தமிழகத்தைச் சேர்ந்த கூலித் தொழிலாளி சவுதி அரேபியாவில் கீழே விழுந்து அடிபட்டதில் கோமாவில் உள்ளார். அவரை தமிழகத்துக்கு கொண்டுவர கடந்த 5 மாதமாக போராடி வருகிறார் அவரது மனைவி. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே எறையூரைச் சேர்ந்தவர் பெருமாள். கூலித் தொழிலாளியான இவர் சவுதி அரேபியாவில் பணிபுரிய சென்றபோது கீழே விழுந்து கோமா நிலைக்கு சென்றார். கடந்த 8 மாதங்களாக பெருமாள் கோமா நிலையில் சவுதியில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் குடும்ப தலைவரின்றி வறுமையில் வாடி வருகிறது பெருமாளின் குடும்பம். எங்கள் வீட்டில் பிள்ளைங்க 3 பிள்ளைங்க, 3 பொண்ணு, ஒரு பையன். எதுவுமே அவங்க எடுக்கல. எத்தனை லெட்ரு வந்து கிடக்கு, எது எடுக்காத வந்து கிடக்குது. எங்கள் வீட்டில் சம்பாதிக்க கூட ஆள் இல்லை. போனவர் இந்த மாதிரி கிடக்கிறாரு. கோமாவில் இருக்கும் பெருமாளை மீட்டு சொந்த ஊருக்கு கொண்டு வர அவரது மனைவி கடந்த 5 மாதங்களாக பெரும் போராட்டமே நடத்தி வருகிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் சவுதி அரசு தரப்பிலிருந்து வரும் பதில்கள் திருப்தி தருவதாக இல்லை என்கிறார் பெருமாளின் சகோதரர். சவுதி எம்பாசியிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, இந்தியாவிலேருந்து எந்த ஒரு ரியாக்ஷன் போகல, எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் எடுக்கல. நாங்கள் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சவுதி எம்பாசியிலேருந்து பேசுகிறாங்க. அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை உடனடியாக நடவடிக்கை எடுத்து தெரியப்படுத்தி ஆளை கொண்டு வரவழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். கவர்மெண்ட் மூலியமாக எடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கவர்மெண்ட் நம்பிட்டு இருக்கிறோம். அதை விட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் ஃபீஸ் கட்டிட்டு உங்கள் பேஷண்ட் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற உதவி செய்ய வரவங்ககிட்ட போய் டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படி இருக்க டார்ச்சர் பண்ணும்போது அவங்க நமக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்க தகவலையும் சொல்லாமல் அனுப்பிடுவாங்க, பயந்துட்டு போயிடுவாங்க போல இருக்கு. அந்த கண்டிஷனில் இருக்குது. அதனால் தமிழ்நாடு அரசு உடனடியாக இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து அதை என்னென்னு கொஞ்சம் உடனடியாக தெரியப்படுத்தி எங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். 8 மாதங்களாக உணர்வின்றி கிடக்கும் பெருமாளுக்கு சிகிச்சை அளித்ததற்கான செலவான 20 லட்சம் ரூபாயை தந்தால்தான் பெருமாளை அனுப்பி வைக்க முடியும் என சவுதி மருத்துவமனை நிர்வாகம் கூறிவிட்டதாக கவலையுடன் தெரிவிக்கிறார் பெருமாளின் மனைவி. விரைந்து மத்திய மாநில அரசுகள் இதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பெருமாளின் மனைவி மற்றும் குழந்தைகளின் எதிர்பார்ப்பாகும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மணியுடன் பெரம்பலூரிலிருந்து துரைசாமி.